வெல்கம் டு லெட்லன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்குரிய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைம் எக்ஸாம் டேட் எப்போ, அப்ளிகேஷனுக்கான டைம்லைன் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குரிய சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரிவைஸ்டு பண்ண அந்த ஒரு ரிவைஸ்டு பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 200 கேள்விகள் வந்து கேட்கப்படும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் பார்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்ட் ஏல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது அந்த இது ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்றது நம்ம சூஸ் பண்ண அந்த கேட்டகரி பொறுத்து. ஸோ இதில் பார்ட் ஏல வந்து என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரி இது மாதிரி இருக்கும். தமிழில் வந்து நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி ஸ்கோர் வந்து நமக்கு இருக்கும். அந்த ஒரு டெஸ்ட் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட்டு வந்து இருக்கும். ஸோ அதில் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மார்க்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மார்க்ஸ் வந்து 150 மார்க்ஸ். ஸோ நமக்கு தமிழில் அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்குரிய தமிழ் கண்டென்ட் சிலபஸை வந்து நம்ம நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணால் அடுத்து அது இருக்கக்கூடிய லோயர் கிளாஸஸ் சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருக்குறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க ப்ராசஸை வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து இந்த சயின்ஸ் சோசியலுக்கு அப்புறம் வந்து தமிழுக்கு இதுக்கு மாதிரி இதுக்கு எல்லாமே நம்ம இப்போயே வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம நம்மளோட ஸ்டடி பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் லார்ஜ், அதாவது ஒரு நிறையா சிலபஸ் நிறையா கான்செப்ட் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம இப்போயே ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸை முடிச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம லோயர் கிளாஸஸ்க்கு வந்து நம்ம போகலாம். ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நமக்கு 200 மார்க்ஸில் 100 மார்க்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோர் டெஸ்ட்டில் கேட்பாங்க. அடுத்து ரிமைனிங் 100 மார்க் எதிலேருந்து கேட்காங்க அப்படின்னா பார்ட் பியில் இருந்து வரும். ஸோ பார்ட் பியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதுவுமே வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் பியிலேருந்து வரும். ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு மார்க் எவ்வளோ அப்படின்னா 300. நமக்கு எக்ஸாம் டைம் வந்து 3 hours. ஸோ 300 இருக்கக்கூடிய மார்க்ஸில் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு இல்லை வந்து மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 90 மார்க். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 90. ஸோ இதில் வந்து நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற 2 இது இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது நமக்கு கொஸ்டின் பேப்பரில். ஸோ அந்த பார்ட் பிக்குரிய ஆன்சர் ஷீட்டு ஒரு கேண்டிடேட்டோட ஆன்சர் ஷீட்டில் பார்ட் பியை எப்போ வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நம்ம பார்ட் ஏல அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம 45%, அதாவது 60 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். 60 மார்க்ஸ் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டில் எடுத்தால் மட்டுமே நம்மளோட அதர்ஸ் ஆன்சர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதுலன்னா தமிழ் இதை வந்து நம்ம கரெக்டாக தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இதுக்கும் வந்து நம்ம போக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றப்போ பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே வந்து கன்க்ளூட் பண்ணி நமக்கு ரேங்கிங் வந்து போடுவாங்க. இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ சிலபஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு பொது தமிழுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொள்குறி வகை தேர்வு. அதில் வந்து அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எடுத்தோடனே நம்ம 10ஆம் வகுப்புலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நிறையாவுமே கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுட்டு நம்ம லோயர் கிளாஸஸ்க்கு போகணும்னா போகலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பொருத்துதல், அதிலேருந்து கேட்குறது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிறது, அதை வந்து எதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னா நூல்களை பற்றி கேட்கலாம், நூல் ஆசிரியர்களை பற்றி கேட்கலாம். அது ஒன்று. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா தொடர்பும் அறிதல்.
ஏதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது எதோட தொடர்புடையது அந்த மாதிரி வந்து கேட்குறது. பிரித்தெழுதுக, ஏதாவது ஒரு இலக்கணத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரித்தெழுதுகன்றதை சொல்லலாம், அந்த கொஸ்டின் கேட்கலாம். எதிர் சொல்ல வந்து கண்டுபிடிக்கிறது, பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கிறது, பிழை திருத்தம், ஏதாவது ஒரு இதை வந்து 4 சென்டென்ஸில் கொடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ், எந்த சென்டென்ஸ் வந்து சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய சொல்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது, பிழை உள்ள சொல்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது, அந்த மாதிரியான கேள்வி கேட்குறது. ஆங்கில சொல் ஏதாவது ஒன்று கொடுத்து கலை சொல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புக்குக்கு பின்னாடி படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது. அடுத்து வந்து ஒலி வேறுபாடு அடைந்து சரியான பொருளை தருதல், அதாவது இந்த ஹோமோஃபோன் மாதிரி நம்ம அந்த உச்சரிக்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம புக்குக்கு பின்னாடி மதிப்பீடில் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும், அந்த இது. அதுக்கப்புறம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேர்டுக்கே வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கும், நிறைய பொருள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை வந்து கண்டறிகிறது. வேர் சொல்லை கண்டுபிடிக்கிறது. வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர் உருவாக்குதல். இப்போ வந்து படித்த அப்படின்றத ஏதாவது ஒரு இதை வந்து இலக்கண குறிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொல்லை கொடுத்து அதை வந்து வினையெச்சமாகவோ வினைமுற்றாகவோ தொழிற்பெயராகவோ அந்த மாதிரி மாற்ற சொல்லுது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறது. ஏதாவது வந்து இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ் கூட கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கலந்து அந்த அகர வரிசை இதை வந்து 4 ஆப்ஷனாக வந்து கலந்து கொடுத்துருவாங்க. அதில் அகர வரிசைப்படி நம்ம வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து வரிசையை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி நம்ம வந்து சொற்றொடரை வந்து ஃபார்ம் பண்ணுறது, இலக்கண குறிப்பை வந்து கண்டுபிடிக்கிறது, என்ன இலக்கண குறிப்பு அதில் இருக்குது, வினையெச்சமா, ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து அதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத கேட்பாங்க. பெயர் சொல்லோட வகை என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஏதாவது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது கூட கரெக்டான வினா வந்து எதுவாக இருக்கும் அப்படின்றது கேட்குறது. இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த வகை வாக்கியம், நம்ம வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரமேட்லி அப்படின்றது சொல்லுவோம், அந்த ஆச்சரியக்குறியோடு இருக்கிறது, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, அந்த மாதிரியான வாக்கிய வகைகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து தன்வினை, பிறவினை, அந்த மாதிரியான சேபாட்டு வினை வாக்கியங்களை வந்து நம்ம இது பண்ணுறது. இது எல்லாமே 10th வந்து இருக்கும், ஓல்டு சிலபஸ்லையுமே வந்து இருக்குது. இது எல்லாமே உவமையால் விளக்கப்பெற்றும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறது. எதுகை, மோனை, இயைபு, இந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு 2-3 வரி கொடுத்தோ இல்லாட்டி திருக்குறள் எது வந்து கொடுத்தோ அதில் எதுகை மோனையை வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம், இயைபு வந்து பார்க்க சொல்லலாம், அடுத்த ஒரு சில பழமொழிகள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இலக்கணம்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இந்த 1ல் இருந்து 21 வரைக்கும் இந்த வகையில் வந்து கேட்பாங்க. அடுத்து இலக்கியம் சார்ந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்க. அப்போ அதில் இப்போ முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், ஏதாவது ஒரு இதை வந்து கொடுத்து தொடரை வந்து நம்ம நிரப்புறது. அதில் வந்து 25 அதிகாரம் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அதில் என்னென்ன அதிகாரம் அப்படின்றது இதில் ஃபுல்லாகவே அந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அறநூல்கள் அப்படின்றது என்னென்னா நாரடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா நாற்பது. ஸோ இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு அவங்களே 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள், அடுத்து புறநானூறு, அகநானூறு, இந்த மாதிரி 8 தொகை நூல்கள், அடுத்து வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய அடிவரையறை எல்லாமே வந்து அது வந்து சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகள், சிலப்பதிகாரம், மணிமேகலை பற்றிய தகவல்கள், அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள், இலக்கண குறிப்புகள், அடுத்து 50 காப்பியங்கள், 5 அதை பற்றிய செய்திகள், அடுத்து பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இந்த மாதிரியான இலக்கண வகைகள் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் அதில் இருக்கக்கூடிய வயசு வந்து தெரிஞ்சுக்கணும். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா லோயர் கிளாஸஸில் தவிர்த்து வேறு ஏதாவது இருந்துச்சு, இல்லாட்டி ஹையர் கிளாஸஸில் 11th 12th ஏதாவது அதை தவிர்த்து சில நூல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சிற்றிலக்கியங்கள், மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இந்த மாதிரியான இலக்கியங்கள், நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள், சமய முன்னோடிகள், அப்பர், அந்த சிவனடியாளர்கள், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிறையா பேர் பாடலாசிரியர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களோட பணிகள், அவங்களோட நூல்கள், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இலக்கியத்தில் இருந்து கேட்குறது பகுதி ஆவண்ணா, தமிழ் இதில் பொது தமிழில் இருந்து. அடுத்து பொது தமிழில் பகுதி ஈலேருந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். தமிழில் நிறையா நூல்கள் வந்து ஏற்றிருக்கக்கூடியவர்கள் அறிஞர்கள், அவங்க
அவங்க வந்து தமிழுக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டுகள் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள பற்றின தகவல்களை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் பகுதி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், தேசிக விநாயகர் அவங்க பற்றியான ஒரு சில டீட்டெயில்ஸ், அவங்க பிறந்த இது, அவங்க என்னென்ன மாதிரி நூல்கள் வெளியிட்டிருக்காங்க, அவங்க பண்ண சில தொண்டுகள் என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான இப்போ இதெல்லாமே கொண்டுட்டு வந்திருக்காங்க தமிழுக்காக, அவங்க நூல்களே எந்தெந்த நூல்கள் சிறப்பான நூல்கள், பரிசு பெற்ற நூல்கள், அதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மரபு கவிதையில் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணன் கவி, இந்த மாதிரி இவங்களோட இதையும் தெரிஞ்சுக்கணும். புதுக்கவிதை. அடுத்து தமிழில் கடித இலக்கியம், ஒரு சில இது கடிதம் மாதிரி அந்த கடிதத்தை சார்ந்து அந்த வகையில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அதையும் தெரிஞ்சுக்கிறது. நாட்டுப்புற கலைகள் அது பற்றிய செய்திகள். அதுக்கப்புறம் தமிழில் வந்து நிறைய சிறுகதைகள் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய இந்த புதுமை பித்தன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்களோட தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறது. கலைகள், சிற்பம், ஓவியம் அது தொடர்பான செய்திகள், தமிழோட சிறப்பு என்ன, அதோட பண்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. உரைநடை. அடுத்து வந்து உவே சுவாமிநாதர், தேப்போ மீனாட்சி, அந்த மாதிரியான தமிழ் தொண்டர்கள் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சில பணிகள் அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஜி.யு. போப், வீரமாமுனிவர் அவங்களோட தமிழ் தொண்டு, தேவநாய பாவனார், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவங்களோட தொடர்பு, அவங்க வந்து தமிழுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி நூல்கள் வெளியிட்டிருக்காங்க, அவங்களோட தொண்டு என்ன, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து தமிழகம் ஊரும் பேரும் அதை பற்றிய செய்திகள். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பு, நம்ம அந்த தமிழ்லேயே வந்து நிறைய சிறப்புகள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு உரைநடையில் அதுலேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழர்களோட ஒரு சில பண்பாட்டுகளையுமே வந்து தெரியப்படுத்துகிற வகையில் கதைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது அறிவியல் சிந்தனைகள், தமிழ் மகளிரின் சிறப்பு, தமிழர் வணிகம், தொல்லியல் ஆய்வுகள், இதுவுமே வந்து ஒரு சில இலக்கியங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழரோட வணிகம் எப்படி இருந்துச்சு, தொல்லியல் ஆய்வுகள் பற்றி, கடற்பயணங்கள் எல்லாமே ஒரு சில இலக்கியங்களையுமே இருக்கும். உணவே மருந்து, அதுக்கப்புறம் வந்து உணவுகளை பற்றி இது வந்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள். அடுத்து சமய புதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகளார், கல்யாண சுந்தரர் அவங்கள பற்றின செய்திகள், நூலகம் பற்றிய செய்திகள். ஸோ இது எல்லாமே வந்து தமிழில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ். தமிழில் வந்து மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா தமிழில் வந்து நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 150 மார்க்ஸ். அதே மாதிரி பார்ட் பியில் வந்து 100 கொஸ்டின்ஸ், அதில் வந்து நமக்கு வர்றது 150 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ் வரும். ஸோ தமிழில் வந்து நமக்கு 100 மார்க் வந்து வர்றதுனால நமக்கு வந்து ஃபுல்லாகவே அது ஸ்டார்டிங்லேயே வந்து 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்க ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது 10th புக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய அதில் சப்ஜெக்ட்ஸ் யூனிட்ஸ் வந்து இருக்கும்பொழுது லாஸ்ட் டைமில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போயே இருந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா பார்ட் பியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ். பார்ட் பியில் வந்து நம்ம 2 சொல்லியிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸுமே அப்புறம் வந்து மனக்கணக்கு, அந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அப்போ அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து நமக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்காங்க அப்படின்றது. ஸோ இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து இருக்கக்கூடியது. இங்கிலீஷில் சிலபஸ் இருக்கிறது. தமிழில் வந்து பார்க்கலாம். இந்த பொது அறிவு அப்படின்றதுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பொது அறிவியலை வந்து பேரண்டத்தின் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வியல், இயந்திரம், மின்னியல், காந்தவியல், ஒளி, அடுத்து வந்து தனிமங்கள், சேர்மங்கள், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். ஸோ இது எல்லாமே நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சயின்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்ஸ் 10th புக்கை வந்து நம்ம அதை வந்து கோத்ரோ பண்ணி அதில் நோட்ஸ் எடுத்து இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நடப்பு நிகழ்வுகள் நம்ம வந்து டெய்லி நியூஸ் பார்க்குறது மூலயமா, இல்லாட்டி ஏதாவது ஒரு சில முக்கியமான தகவல்கள் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நியூஸ் மூலியமாகவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில புக்ஸ் மூலியமாகவோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அண்மை நிகழ்வுகளோட தொகுப்பு, தேசிய சின்னங்கள், மாநிலங்கள் குறித்த விவரங்கள், என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, என்னென்ன மாதிரியான சட்டங்கள் செயல்படுத்தப்படுது, புது புது திட்டங்கள் என்னென்னலாம் கொண்டுட்டு வர்றாங்க அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏதாவது புதிய வரலாறு சான்றாக ஏதாவது ஒரு கட்டிடங்கள் இல்லாட்டி ஏதாவது சான்றுகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா அதையுமே நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது வந்து நடப்பு நிகழ்வுகள். புவியியல் அப்படின்றப்போ நம்மளோட புவி அமைப்பு பற்றி, இது வந்து பேசிக்காக நம்மளோட சோசியல் சயின்ஸ் அந்த இதில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் அதுலேயுமே நம்ம வந்து
படிக்கிறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். புவியோட அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய நீர்வளங்கள், ஆறுகள், மண்ணோட அமைப்பு, கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து சோசியல் சயின்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா வந்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இதுவுமே வந்து நம்ம சோசியல் சயின்ஸில் பார்க்கலாம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், இவங்க எல்லாத்தையுமே நம்ம வரலாறு சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்து இந்திய ஆட்சியல், இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு, அந்த சட்டங்கள், குடியுரிமை, இது எல்லாமே வந்து நம்மளோட குடிமையிலிருந்து படிப்போம். சோசியல் சயின்ஸில் வந்து அது ஒரு தனி பிரான்ச்சாக படிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து சோசியல் சயின்ஸில் இன்க்ளூட் ஆகும். இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இந்தியாவுக்குரியதை நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டோட வரலாறு என்ன, அதில் இருக்கக்கூடிய சமூக அரசியல் இயக்கங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் பார்க்கும் பொழுது திருக்குறள் 2 மொத்தம் 4 இது சொல்லியிருக்காங்க அந்த இதுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்ககால கண்டுபிடிப்புகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, விடுதலை போராட்டத்தில் தமிழ் நாட்டு சைடில் வந்து நிறைய பேர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட பங்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, தமிழ்நாட்டோட பல்வேறு சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர், இந்த பெரியார், காமராஜர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட எல்லா வரலாறையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதான் வந்து தமிழ்நாட்டு வரலாறு பண்பாடு, அதிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதுவுமே வந்து நம்ம சோசியல் சயின்ஸ்லையும் தெரிஞ்சுக்கலாம், தமிழ்லையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், நம்ம தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றது, என்னென்ன மாதிரியான சமூக நலத்திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறையா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள், இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இதுவுமே நம்ம சோசியல் சயின்ஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து வரும். லாஸ்ட் வந்து பார்ட் பியில் இருக்கிறது ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. ஸோ இது வந்து நமக்கு வந்து 25 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எவ்வளோனா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து மொத்தம் நமக்கு வந்து பார்ட் பியில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மார்க்ஸ் வந்து நமக்கு 150 மார்க்ஸ். ஸோ இந்த 150 மார்க்ஸும் பார்ட் பியில் வந்து 100 கொஸ்டின்ஸ், பார்ட் ஏல 100 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ். மார்க் வந்து 300 மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து சிலபஸ், நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான இது கேட்டிருக்காங்கன்றத சிலபஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்க ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறதே ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், நோட்ஸ் டேக்கிங் எல்லாமே வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதர் ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கோ இல்லாட்டி லோயர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கோ நம்ம வந்து போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது 10th ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிலபஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் இது லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வீடியோ இல்லாட்டி இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கூட இதை வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஐடியாவில் நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டடி பிளான் வந்து போடலாம் அப்படின்றது. ஸோ நமக்கு அட்மோஸ்ட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஜனவரி லாஸ்ட். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் டேட்டுக்கு வந்து வர்றதுக்கு ஃபுல்லாகவே நியர்பை அது வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 4 மந்த்ஸ் இருக்குது. ஸோ 4 மந்த்ஸில் வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 90 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேயும் பர்டிகுலராக வந்து தமிழ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த ரெண்டையும் வந்துமே நம்ம வந்து பார்க்கணும். மேக்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அது வந்து வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதுவும் மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் அந்த வேலையாட்களின் கணக்கு, அதெல்லாம் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ அது வந்து மேக்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அது நமக்கு கரெக்டாக வந்துடும். பட் சில தியரி வைசஸ்லேருந்து பார்க்கும்பொழுது தமிழில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ தமிழ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்
இந்த 3 இதுக்குமே வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம சில அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்து ஹிண்ட்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் சிலபஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை பார்க்குறவங்க நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.